ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து 3rd and 4th யூனிட் பார்க்கலாம். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு 4 யூனிட்டையும் தான் கவர் பண்ணேன். பட் 1 ஹவருக்கு வருது வீடியோ. ஸோ அதான் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி போடலான்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி பார்க்கலாம் இண்டஸ் சிவிலைசேஷன். ரொம்ப பழமை வாய்ந்த சிவிலைசேஷன் என்னென்ன சிவிலைசேஷன் அப்படின்னா மீசோபொட்டாமியா, எகிப்தியன், இண்டஸ் வேலி, சைனீஸ். மீசோபொட்டாமியா 3500 to 2000 BCE. எகிப்தியன் 3100 to 1100 BCE. இண்டஸ் வேலி வந்து 3300 to 1900. சைனீஸ் 1700 to 1120. ஸோ மீசோபொட்டாமியா, இண்டஸ் சிவிலைசேஷன், எகிப்தியன், சைனீஸ், இது அதோட டைம்லைன். ஸோ ஒய் டிட் பீப்புள் செட்டில் நியர் ரிவர்ஸ்ன்னு பார்க்கலாம். ஏன்னா அங்கே தான் சாயில் வந்து ஃபர்டைலாக இருந்துச்சு, ரொம்ப சுத்தமான தண்ணி கிடச்சிச்சு, ட்ரிங்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, வாட்டரிங் லைஃப் ஸ்டாக்ஸ் அண்ட் இரிகேஷன், ஈஸி மூமெண்ட் ஆஃப் பீப்புள் அண்ட் குட்ஸ் இஸ் பாசிபிள். டிஸ்கவரி ஆஃப் லாஸ்ட் சிட்டி ஹரப்பா. சார்லஸ் மேசன்றவர், அவர் வந்துட்டு ஒரு சோல்ஜர் அண்ட் எக்ஸ்ப்ளோரர், பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் உள்ளவர். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, ஹீ விசிட்டட் த நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர். நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர் இப்போ பாகிஸ்தானில் இருக்குது. மிஸ்டீரியஸ் brick mounds. He wrote that he saw a ruined brick castle with very high walls and towers built on a hill. In 1856 ரயில்வே லைன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாகூர் டு கராச்சிக்கு கனெக்ட் ஆகிற அளவுக்கு போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது they discovered more burnt bricks. 1920 archaeologists began to excavate the cities of Harappa and Mohenjo-daro. 1924 Director General of Archaeological Survey of India, Sir John Marshall, Sir John Marshall found many common features between Harappa and Mohenjo-daro. He concluded that they were part of a large civilization. எல்லா ரிசர்ச்சும் முடிச்சதுக்கப்புறம் ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. அது என்னன்னாக்கா, ஹரப்பா வாஸ் ஓல்டர் தென் மொஹஞ்சதாரோ. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1861. 56 ரயில்வே லைன் போடலான்னு போகும்போது தான் அந்த பேர்ன் பிரிக்ஸ்லாம் கிடச்சிது. ஸோ ஒரு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஸ்டார்ட் பண்ணுறாங்க எப்போ 1861. அதுக்கப்புறம் 1920 எக்ஸ்வேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. எதை? ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோவை. ஓகே, 1861 ஸ்டார்ட் பண்ணுறாங்களே. யார் ஸ்டார்ட் பண்ணுறா? அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம். அவர் ஒரு சர்வேவர். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா நியூ டெல்லி. ஹவு டு ஆர்கியாலஜிஸ்ட் எக்ஸ்ப்ளோர் அ லாஸ்ட் சிட்டி அப்படின்னாக்கா, அவங்க யூஸ் பண்ண பிரிக், ஸ்டோன், பிட் ஆஃப் ப்ரோக்கன் பாட்ரி, இதெல்லாம் வச்சு அவங்க இருந்த இடம், இருந்த பிளேஸ், இருந்த டைம் எல்லாம் கார்பன் டேட்டிங் மூலயமா கண்டுபிடிக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க இடம் எந்தெந்த ஏரியாவில் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு லோத்தல், டோலவிரா, அம்ரி, மொஹஞ்சதாரோ, ஹரப்பா, ராகிகார்கி, மண்டா, கலிபங்கன். ஸோ இதோட டீப்பாலாம் இன்னும் 11th புக்ஸில் தான் நல்லா டீப்பாக இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்துக்கலாம். அடுத்து டைம் ஸ்பேன் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அதோட ஜியாகிரபிக் ரேஞ்ச் எங்கே அப்படின்னா சவுத் ஏஷியா. இதோட பீரியட் ப்ரோன்ஸ் ஏஜ். டைம் 3300 to 1900. 13 lakh ஸ்கொயர் கிலோமீட்டரில் அது ஏரியா இருந்துச்சு. 6 பிக் சிட்டிஸ், மோர் தென் 200 வில்லேஜஸ். அர்பன் சிவிலைசேஷன். ஏன் இதை வந்து அர்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நல்ல ஒரு டவுன் பிளானிங் இருந்துச்சு, நல்ல ஒரு ஆர்கிடெக்சர், ப்ரையாரிட்டி ஃபார் ஹைஜீனிக் அண்ட் பப்ளிக் ஹெல்த், ஸ்டாண்டர்டைஸ் வெயிட் அண்ட் மெஷர், சாலிட் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ஆர்டிசனல் பேஸ். இதை ரெண்டாக பிரிக்கிறாங்க. இந்த டவுன் பிளான் ஏரியாஸ் ஆஃப் ஹரப்பா ரெண்டாக பிரிக்கிறாங்க. அப்பர் டவுன், லோவர் டவுன். அப்பர் டவுன்னா வெஸ்ட்டில் இருக்குது, ஹையராக இருக்குது, உயரமான பகுதியில் இருக்குது. அதனால் இதை சிட்டாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் வாஸ் யூஸ்டு பை த அட்மினிஸ்ட்ரேட்டர். ஹையர் லெவலில் இருக்கிறதுனால ஹையர் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்த இடம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரேட் பாத் அண்ட் கிரானரிஸ் ஆர் லொக்கேட்டட். கிரானரிஸ் அப்படின்னா ஃபுட் ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம். அடுத்து லோவர் டவுன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஈஸ்டில் இருக்கும். லோவர் பிளேஸு லோவராக இருக்கும், பட்
பெரிய பரப்பளவு இருந்துச்சு, லார்ஜராக இருந்துச்சு. இட் வாஸ் இன்ஹபிட்டட் பை காமன் பீப்புள், அதாவது சாதாரண மனுஷங்க அங்கே வாழ்ந்தாங்க. மெஹர்கார்க்ன்றது த ப்ரீகர்சர் டு இண்டஸ் சிவிலைசேஷன். மெஹர்கார்க்ன்றது நியோலித்திக் சைட். இது எங்கே இருக்குது அப்படின்னா போலன் பேசன் ஆஃப் பலுகிஸ்தான், இப்போ பாகிஸ்தானில் இருக்குது. It is one of the earliest site known. It shows evidence of farming and herding done by man in very early times. Archaeological evidence suggested that Neolithic culture existed in Megarkark as early as 7000 BCE. ஸ்ட்ரீட்டடான ஹவுஸ் பார்ப்போம். இது கிரிட் பேட்டர்னாக இருந்துச்சு. இது வந்து ரவுண்டட் கார்னர்ஸ் இருந்துச்சு. எல்லா ஹவுஸ்லேயும் டாய்லெட்ஸ் அண்ட் பாத்ரூம்ஸ் இருந்துச்சு. த ஹவுசஸ் ஆர் பில்ட் யூஸிங் பேக்டு bricks அண்ட் மார்டர். சன் ட்ரைடு bricks were also used. Most of the bricks were of uniform size. There is no conclusive evidence the presence of palace and place of worship. ஏன் வந்து பேர்ன் பிரிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க கன்ஸ்ட்ரக்ஷனில் அப்படின்னாக்கா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ஹார்டு, டியூரபிள், ரெசிஸ்டன்ட் டு ஃபயர் அண்ட் வில் நாட் டிசால்வ் இன் வாட்டர் ஆர் ரெயின். Bronze Age. It is a historical period characterized by the use of articles made of bronze. ட்ரைனேஜ் சிஸ்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா சிட்டிஸ் had covered drains covered with slab or bricks. Each drain had a gentle slope so that water could flow. Regular intervals to clear the drains. House drains passed below many lands before finally emptying into the main drains. Every house had its own soak pit, which collected all the sediments and allowed only the water to flow into the street drain. Great Path. இது வந்து Great Path was a large rectangular tank in the courtyard. It may be the earliest example of waterproof tank structure. The path was lined with bricks coated with plaster and made watertight using layer of natural bitumen. தார் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். There were steps on north and south leading into the tank. There were rooms இருந்துச்சு, 3 sides-உம் room இருந்துச்சு. Water was drawn from the well located in the courtyard and drained out after use. Great granary இருந்துச்சு. Granaryனா என்னன்னு சொன்னால் store food grain. The remain of wheat, barley, millet, sesame and pulse has been found there. இந்த கிரானரி எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னாக்கா ஹரியானாவில் ஒரு கிராமத்தில் ராகி கார்கி அப்படின்ற இடத்துல கிடச்சிருக்கு. இது வந்து மெச்சூர் ஹரப்பன் ஃபேஸ் பிலாங் பண்ணி இருக்குது. The Assembly Hall. The Assembly Hall was another huge public building at Mohenjo-daro. It was multi-pillared hall. அதாவது 20 பில்லர் இருக்கும், 4 rows to support the roof. ட்ரேட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க ரொம்ப பெரிய ட்ரேடர்ஸாக இருந்திருக்காங்க. ஸ்டாண்டர்டைஸ்டு மெஷர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்போக்லெஸ் சாலிட் வீல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்துட்டு மெசொப்பொட்டாமியா அவங்க கூட வந்து ட்ரேட் வச்சுருந்துருக்காங்க. மெசொப்பொட்டாமியா அப்படின்றவங்க சுமேரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சுமேரியன்றவங்க இப்போ உள்ள ஈராக், குவைத், பார்ட்ஸ் ஆஃப் சைரியா. கிங் நரவன்சின் ஆஃப் அகதீன் எம்பையர், அதாவது சுமேரியன், ஹேஸ் ரிட்டன் அபவுட் த பையிங் ஜுவல்லரி ஃப்ரம் தி லேண்ட் ஆஃப் மெலுக்கா. மெலுக்கான்றது இண்டஸ் வேலியில் ஒரு பிளேஸ். Cylindrical seals similar to those found in Persian Gulf and Mesopotamia has also been found in the Indus area. This shows the trade link between these two areas. The naval dockyard has been discovered in Lothal in Gujarat. Dockyard அப்படின்னாக்கா ஷிப் அங்கே நிறுத்தி ஏற்றுமதி இறக்குமதிலாம் செய்வாங்க இல்லையா, அது செய்கிறது. ஷிப் ஏதாவது வேலை ஆயிடுச்சுன்னா அங்கே நிறுத்தி செய்வாங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா குஜராத்தில் வந்துட்டு லோத்தல்ன்ற இடத்துல இருக்குது. Lothal is situated on the banks of tributary of Sabarmati river in Gujarat. அங்கே வந்து லீடர்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. மொஹஞ்சதாரோவில் ஒரு ஹெட்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த சிலை வந்து அவங்க எடுத்திருக்காங்க. ஹெட் பேண்ட்ஸு, ஜுவல்லரி போட்டிருக்காங்க, ஒரு ஷால் போட்டிருக்காங்க. பியர்ட்லாம் பாருங்களேன் நீட்டாக வச்சுருக்காங்க. ஹேர்லாம் நல்லா காம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ரொம்ப நீட்டாக இருப்பாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள்.
டெக்னாலஜி என்னென்ன டெக்னாலஜினா இவங்க ஒரு ஸ்டாண்டர்டைஸ் வெயிட் அண்ட் மெஷர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐவரி ஸ்கேல் ஃபவுண்ட் இன் லோத்தல் இன் குஜராத். அதாவது எவ்வளோ 1740 millimeter, த ஸ்மாலஸ்ட் டிவிஷன் எவர் ரெக்கார்டட் ஆன் த ஸ்கேல் ஆஃப் அதர் கண்டெம்பரரி சிவிலைசேஷன். சிவிலைசேஷன் அப்படின்றத லத்தீன் வேர்ட்லேருந்து எடுத்திருக்காங்க சிவிஸ். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா சிட்டி, எல்லாமே சீல வரும். சிவிலைசேஷன், சிவிஸ், சிட்டி. இந்த லிட்டில் ஸ்டாச்சு எங்கே எடுத்திருக்காங்க அப்படின்னா மொஹஞ்சதாரோவில். சர்ஜான் மார்ஷல் என்ன சொல்லியிருக்காங்க, இது ஒரு டான்சிங் கேர்ள், அதாவது மாடலிங்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போதைக்கு அந்த மாடலிங்லாம் கிடையாது. ancient made up to the age of Greece. I thought that these figures found their way into levels some 3000 years old to which they properly belonged. KVT complex, கொர்க்கை வஞ்சி தொண்டி spread over Afghanistan and Pakistan as many places. Name of those were mentioned in Sangam literature. அதாவது இந்த பிளேஸ்லாம் வந்து ஆப்கானிஸ்தானில் அண்ட் பாகிஸ்தானில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் ஆர் த பிளேசஸ். மொஹஞ்சதாரோ, கன்வரிவாலா, ராகி கார்கில் என்ன பார்த்தோம் நம்ம, கிரானரிஸ் இருந்துச்சு, ஹரியானாவில் இருக்கு இல்லையா அங்கே. மொஹஞ்சதாரோவில் டான்சிங் கேர்ள். ஹரப்பாவில் தான் வந்து கிரேட் பாத்து, சிட்டாடல் எல்லாம் இருக்குது. இன்ஸ்கிரிப்ஷன்னா என்ன, ஒரு ரிட்டன் ஸ்கிரிப்ட். எங்கே ஏதாவது கேவ்ஸில் எழுதியிருக்கலாம், ராக்கில் எழுதியிருக்கலாம். இதெல்லாம் வந்து இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்னென்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணாங்க, இது மாதிரிலாம் ட்ரெஸ்ஸஸ் பண்ணியிருப்பாங்கன்னு இது ஒரு ஐடியாவில் அவங்களாம் இது பண்ணது. அதுக்கப்புறம் அவங்க ஆர்னமெண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க. மென்னும் உமனும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆர்னமெண்ட்ஸ், நெக்லஸ், ஆம்லெட், பேங்கிள்ஸ், ஃபிங்கர் ரிங்ஸ், இயர் ஸ்டட் அண்ட் ஆங்க்லெட்ஸ். என்னென்ன எதால் செஞ்சதுன்னா கோல்டு, சில்வர், ஐவரி, செல், காப்பர், டெரக்கோட்டா, ப்ரீசியஸ் ஸ்டோன். அயன் வந்துட்டு இண்டஸ் வேலி பீப்புள்ஸ்க்கு வந்து தெரியாத ஒன்று. காப்பர் தான் ஃபஸ்ட்டு மெட்டல் வாஸ் டிஸ்கவர்ட் அண்ட் யூஸ்ட் பை ஹியூமன்ஸ். இண்டஸ் பீப்புள் யூஸ்டு த ரெட் குவார்ட்ஸ் ஸ்டோன் கால்டு கர்னீலியன் டு டிசைன் ஜுவல்லரி. ரெட் குவார்ட்ஸ் ஸ்டோன் அப்படின்னா சிகப்பு மணி கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கர்னீலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஜுவல்லரி மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. யார் வந்து கவர்ன் பண்ணா அவங்கள அப்படின்னாக்கா, exist a central authority that control planning of town and overseas trade, maintenance of drainage and peace in the city. Occupation என்னென்னனாக்கா agriculture, handicraft, pottery making, jewelry making, weaving, carpentry, trading were practice. அவங்க merchants, trader and artisanaகவும் இருந்தாங்க. rearing of cattle, another occupation. டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ். பாட்ரினா நல்ல பாட் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக அதை வந்துட்டு கலர்ஸ் பண்ணி டிசைன் பண்ணி ரொம்ப அழகாக வரைஞ்சிருப்பாங்க. த ப்ரோக்கன் பீசஸ் ஆஃப் பாட்டரி ஹேவ் அனிமல் ஃபிகர்ஸ் அண்ட் ஜியோமெட்ரிக் டிசைன். ரிலீஜியஸ் பிலீஃப் வந்து எதுவும் கிடைக்கல. அப்படி இருந்தாலும் நிறைய ஃபீமேல் சிலையெல்லாம் நிறைய கிடச்சிருக்கு. அதனால இவங்க வந்து காடஸ் ஒர்ஷிப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியாலஜிஸ்ட் சொல்கிறாங்க. டாய்ஸ், டெரக்கோட்டாலான டாய்ஸ்லாம் நிறைய செஞ்சுருக்காங்க. அதை வச்சு குழந்தைங்களுக்கு விளையாட கொடுக்குறாங்க. நிறைய டாய்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும். த இயர்லியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் வந்துட்டு எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்னா சுமேரியன்ஸ் கிட்ட தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்படி 1900 அப்புறம் ஹரப்பன் சிவிலைசேஷன் டிக்ளைன் ஆனிச்சு அப்படின்னா ரிப்பீட்டட் ஃப்ளட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இக்காலஜிக்கல் சேஞ்சஸ் இருக்கலாம், இன்வேஷன் படையெடுப்பு நடந்திருக்கலாம், நேச்சுரல் கலாமிட்டிஸ் வெள்ளம் எல்லாமே வந்திருக்கலாம், கிளைமேட் சேஞ்சினால் டிக்ளைன் ஆகிருக்கலாம், டீஃபாரஸ்டேஷன் அண்ட் எபிடமிக் ஏதோ ஒன்று இது மாதிரி நிறைய வந்து ஹரப்பன் சிவிலைசேஷன் டிக்ளைன் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சிருக்காங்க. ஆர்கியாலஜிக்கல் சைட் அட் மொஹஞ்சதாரோ பீச் ஹாஸ் பீன் டிக்ளேர்ட் அஸ் அ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் பை யுனெஸ்கோ. Radiocarbon dating method a standard tool for archaeologists, also known as C14 method. The radiocarbon method used the radioactive isotope of carbon called carbon-14 to determine the age of an object. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரேடியோ கார்பன் டேட்டிங்க்கு
எது மாதிரி இதை யூஸ் பண்ணுறாங்கன்னா C14 மெத்தட். ஞாபகம் வச்சுக்கோங்க, C14 மெத்தட். எப்படி அப்படின்னா டிட்டர்மைன் த ஏஜ் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஜென்ரல் ஃபேக்ட் அபவுட் இண்டஸ் சிவிலைசேஷன். ஓல்டஸ்ட் இன் த வேர்ல்ட், லார்ஜஸ்ட் அமங் 4 ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன். Well-planned cities found in this civilization. Advanced sanitation and drainage system. High sense of awareness of public health. When man began to live in settled life, dawn of civilization சொல்கிறாங்க. River valley were responsible for the growth of civilization. Harappan culture, அதான் mainly urban in nature. Cities வந்து well planned with covered with drainage and straight wide roads. They have great engineering skill. Great Path is one of the earliest public tank. Civilization extended from Makran coast of Balochistan in west, Gagar Hagra river valley in east, Afghanistan in the northeast, Maharashtra in the south. ஆர்கியாலஜிஸ்ட்னா யார்? பழைய எக்ஸிபிஷன் பண்ணும்போது கிடைக்கிற திங்ஸை வந்து ரிமைன்ஸ் ஆஃப் த பாஸ் பை எக்ஸிபிஷன் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் அதை பற்றி படிக்கிறவங்க. எக்ஸ்வேட் அப்படின்னாக்கா டிக்கிங் அவே, அன்கவர் பை டிக்கிங் அவே. அர்பனைசேஷன் அப்படின்னா ரூரல் ஏரியாவிலேருந்து அர்பன் ஏரியாஸ், ஷிஃப்ட் ஃப்ரம் ரூரல் ஏரியாஸ் டு அர்பன் ஏரியாஸ். பிக்டோகிராஃப் அப்படின்னா ஒரு கன்சிஸ்டிங் ஆஃப் பிக்டோரியல் சிம்பிள். நிறைய கேவ்ஸ்லலாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க இல்லையா, அதுதான் பிக்டோரியல் சிம்பிள். சீடைட் அப்படின்னா சாஃப்ட் வெரைட்டி ஆஃப் டால் ஸ்டோன். ஸ்பிண்டில், எ டிவைஸ் யூஸ் டு ஸ்பின் கிளாத். பிட்டுமன், வாட்டர் ப்ரூஃப் தார். ஆர்டிஃபேக்ட், அண்ட் ஆப்ஜெக்ட் ஷேப்ட் பை ஹியூமன் கிராஃப்ட் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் இன்ட்ரெஸ்ட். டாக்யார்ட், enclosed area of water in the port of lodging and unloading and repair of ship. Seal, an imposed emblem, figure of symbol. Elsewhere in the world, the Great Pyramid of Giza, built by King Khufu in 2500 BC, built with limestone 15 tons each. Next, Mesopotamia, Sumerian period. Ur-Ziggurat, built by King Ur-Nammu in honor of the moon god Sin. Abu Simbel, site of 2 temples built by Egyptian King Ramses II. அடுத்து 4th யூனிட் பார்ப்போம். ஏன்ஷியன்ட் தமிழகம். ஏன்ஷியன்ட் சிட்டிஸ் ஆஃப் தமிழகம். காஞ்சிபுரம், மதுரை, கரூர், உறையூர், கீழடி. அதை பற்றி பார்ப்போம். Mesopotamian civilization is the earliest civilization in the world. It is 6500 years old. Bumbuar is the one of the Tamil literature. Foreign travelers and archaeologists provide us information about the ancient town of Tamilagam. பூம்புவார் தான் ஓல்டஸ்ட் டவுன் இன் ஏன்ஷியன்ட் தமிழகம். அங்கே தான் சிலப்பதிகாரம், கோவலன் அண்ட் கண்ணகி இருந்தாங்க அப்படின்றதுக்கு ஆதாரம் இருக்குது. ஸோ இது வந்து இட் வாஸ் அ போர்ட் டவுன் அலாங் த பே ஆஃப் பெங்கால். மயிலாடுதுறை அண்ட் இட்ஸ் லொக்கேட்டட் வேர் த ரிவர் காவிரி ட்ரெயின்ஸ் இன் டு த சி. பூம்புவார் ஆல்சோ நோன் அஸ் புகார் அண்ட் காவிரி பூம்பட்டினம். இது வந்து சோழா கிங்டமில் உள்ள போர்ட்டு. One of the popular Sangam literature, Patinappalai and Tamil epics, Silappatikaram and Manilmegalai have reference to the brisk seaborne trade that took place in the port city Pugar. Silappatikaram in particular speaks about the greatness of Pumbugar. The lead female character of Silappatikaram is Kannagi. அவங்க அப்பா வந்து ஒரு ட்ரேடர், சீ ட்ரேடர் தான். அவரை வந்து மானைகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீமேல் மேல் கேரக்டர் வந்து கோவலன். அவங்க அப்பா வந்து பிக் ட்ரேடராக இருந்தாங்க. மாசாத்துவன்னு சொல்லுவாங்க. நியூமரஸ் மெர்ச்சன்ட் ஃப்ரம் ஃபாரின் கண்ட்ரிஸ் சச் அஸ் கிரீஸ் அண்ட் ரோம் லேண்டட் அட் பூம்புகார். பூம்புகாரில் தான் வந்துட்டு நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து வந்து இங்கே இருந்தாங்க ட்ரேட் பண்ணுறதுக்காக. இவங்க வந்து அவங்க ஃபாரினர்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்காக அவங்க தமிழையும் கற்றுக்கிட்டாங்க. ட்ரேடர்ஸ் ஆஃப் பூம்புகார் வேர் நோன் for their honesty and integrity. The author of Patinappalai, Kadayalur Uttranganannar, belonged to 2nd century. Horses were imported by sea. குதிரையெல்லாம் இம்போர்ட் பண்ணுறாங்க. பெப்பர் ப்ரொக்யூர்ட் த்ரூ த லேண்ட் ரூட். கோல்டு எங்கேருந்து எடுக்கிறாங்க? வடமலை. was polished and exported to the overseas countries. சந்தனம், சாண்டில் எங்கே இருக்காங்க? வெஸ்டர்ன் கட்ஸ்.
Pearls from Southern Asia, coral from Eastern Asia, and food items from Elam were imported. Bumur has been built differently from other towns. Each social group had separate settlement. Streets were broad and straight, dotted with well-designed houses. They were also a dockyard. Pugar by reading Patinapalai and Pugar Gandam of Silappadigaram. It's a busy port up to 200 common era. மதுரை எடுத்துக்கிட்டோம்னா ஓல்டஸ்ட் சிட்டி இன் இந்தியா. சங்கம் வளர்த்த நகரம், இட் ஹஸ் ஏர்ன். பாண்டியாஸ், சோலாஸ் and later the Calabras ruled Madurai in the ancient period. Trade flourished and evidence for this has been unearthed in archaeological excavation done in கீழடி near மதுரை. இப்போ கூட கீழடியில் ஒரு பெரிய எலும்பு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் முதுமக்கள் தாலி. ஸோ இன்னும் போயிட்டு தான் இருக்குது. 6ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம். மதுரை இஸ் ப்ரௌட்லி அசோசியேட்டட் வித் தமிழ் சங்கம் academics which worked for the promotion of Tamil language. 49 poets were associated with the last Sangam. Agil fragrant wood was brought from Port Tondi to Madurai. King Solomon of ancient Israel imported pearls from Uvari near the Pandian port Korkai. The mint of Roman coin were present at Madurai. Coins of other countries were also minted at Madurai, which is the proof for the glory of Madurai. The fame of Madurai is attested by the accounts of Greek historian Maximus Chanakya. Chandragupta's minister makes a mention of Madurai in his book Ardhashastra. Madurai had நாலங்காடி அண்ட் அல்லங்காடி. நாலங்காடி அப்படின்றது காலையில் போடுற மார்க்கெட். அல்லங்காடி அப்படின்னா ஈவினிங் மார்க்கெட். மதுரை இஸ் நோன் அஸ் தூங்கா நகரம், the city that never sleep. Madurai was a safe place where women purchased things from அல்லங்காடி without any fear. நைட் டைமில் கூட எந்த ஒரு பயமும் இல்லாமல் உமன்ஸ் வந்து மார்க்கெட்டில் ஷாப் பண்ணலாம், பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. காஞ்சிபுரம் அப்படின்னா the place of learning is called school. Several schools were established in great number for the first time in Kanjipuram. Jains studied in Jainapalli. Buddhists studied in Vigaras. The greatness of Kanji as an educational center can be understood from the fact that the Chinese traveler Huan Tazang, who studied at Nalanda University, visited Kanji, Kadigai, to pursue his further studies. Poet Kalidasa says Kanji is the best of the towns. Tamil poet Saint Tirunavukkarasar praises Kanji as கல்வியில் கரையில்லாத காஞ்சி. Yun Sung remarked that Kanji can be counted as one of among the 7 scared places like Buddhakaya and Sanji. Kanji is the oldest town in Tondai Nadu. Scholars like Dharma Balar, Jyoti Balar, Sumati and Bodhi Dharma was born in Kanji. Kanji is also known as Temple Town. Famous temple of great architectural beauty, Kailasnatha temple was built by later Pallava king Rajasimha at Kanji. Buddhist monk Manimegalai spent the last part of her life at Kanji, speaks highly of that town. Water management played an important role in the agrarian society of those times. Hundreds of lakes were created for storing water around the town of Kanji. These lakes were well connected with canals. Kallanai in the Chola country and the lakes and canals in Kanji. Apart from Bumgar, Madurai and Kanji, there were other towns too in ancient Tamilagam. Korkai, Vanji, Tondai, Urayur, Musiri, Karu, Mamallapuram, Tanjai, Tagadur and Kayal are some of them. By conducting archaeological research, more information can be gathered about these places. Bumbar was a port, Madurai was a trading town, Kanji was an educational center. Tamil saying represent the uniqueness of each ancient Tamil kingdom. Chola Nadu, Sorudayadu, rice in abundance.
பாண்டிய நாடு முத்துடையது, pearls in abundance. சேர நாடு வீலமுடையது, elephants in abundance. தொண்டை நாடு சான்றோருடையது, scholars in abundance. சேரன் நாடு comprised Malayalam speaking region and Tamil district of Coimbatore, Nilgiris, Karur, Kanyakumari and some part of present Kerala. சோழ நாடு present day தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, திருச்சி அண்ட் புதுக்கோட்டை. பாண்டிய நாடு மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். தொண்டை நாடு காஞ்சிபுரம், தர்மபுரி, திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர் and northern part of விழுப்புரம் district. மதுரை, காஞ்சி and பூம்புகார் are famous town in ancient Tamilagam. Madurai is associated with three Sangam. Kanji was an educational center. Many great scholars were associated with that. Kanji known as city of temple, also known as water management. Maritime trade and trade by sea. Foreigners, a person who from another country. Blending, mixing. Integrity, quality of being honest. Legitimate, reasonable prices. Antiquity, a long time ago. Sobriquet, nickname. Mint, a place where coins are made. Moat, a deep and wide trench filled with water surrounding palace. So thank you friends. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அன்லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.